இப்போ இந்த செகண்ட் மெக்கானிசம் வந்து ஏன் உங்களுக்கு பசி உணர்வை சாப்பிட்ட உடனே தூண்டி விடுது வித்தின் 1-2 ஹவர்ஸ்னு பார்க்கும்போது, நார்மலாக சாப்பிட்டதுக்கப்புறம் உணவு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணவு குழாய் வழியா ஈசோஃபேகஸ் வழியா போயிட்டு ஸ்டமக்கிட்ட போனதுக்கப்புறம் ஸ்டமக்ல இருந்துட்டு சிறுகுடல் போகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன் போகுது. ஒன்ஸ் வயிறுல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போறதுக்கு நார்மலா 3 to 4 ஹார்ஸ் ஆகும். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நுழையும்போது, சிறுகுடல்ல நுழையும்போது, அங்க ஒரு ஸ்பெஷல் ஹார்மோன் GIP-1, GIP-2ன்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட். இப்போ இதுதான் இந்த ஒபீஸ் பேஷண்ட்ஸ்ல இது ஒரு முக்கியமான ஹார்மோனா இருக்கு. கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட்ங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆயிட்டு, சிறுகுடலுக்கு ஒன்ஸ் உணவு போனதுக்கப்புறம், என் வயிறு ஃபுல்லா இருக்கு. சாப்பிட்டோனே ஒரு ஃபுல்னஸ் தெரியுதுல்ல உங்களுக்கு வயிறுல, அது பிகாஸ் ஆஃப் அந்த கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடுங்கிற ஹார்மோன் சிறுகுடல்ல செக்ரீட் ஆகுறனால தான். மேற்கொண்டு சாப்பிட வேணாம், இதுக்கு மேல சாப்பிட முடியலன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரியான உணர்வ வந்து அந்த கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடுங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சாப்பாடு சிறுகுடல் போனவுடனே ஆட்டோமேட்டிக்கா செக்ரீட் ஆகும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்கா செக்ரீட் ஆனோனே உங்க உணவு ஃபுல்லா இருக்கு. மேற்கொண்டு பசி எடுக்காத ஒரு சூழ்நிலைய சிக்னல்ஸ் அத குடுத்து பிரெயினுக்கு வந்துட்டு இதுக்கு மேற்கொண்டு சாப்பிட வேணாங்கிற சிக்னல் குடுத்துட்டு 3 to 4 ஹார்ஸ், 5 ஹார்ஸ்க்கு பசி எடுக்காத மாரியான ஒரு சிச்சுவேஷன் அது உண்டு பண்ணும். இதே வந்து ஒரு ஒபீஸ் பேஷண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடோட செக்ரீஷன் வந்து கம்மியாகிற மாதிரியான ஒரு ப்ரூஃப் வந்து ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பல ரிசர்ச் ஸ்டடீஸில் இந்த கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடுங்கிறது குண்டாக இருக்கவங்களுக்கு சிறுகுடலில் அது உணவு போகும்போதும் அந்த செக்ரீட் ஆகாதனால அந்த ஒபீஸாக இருக்க நபர்களுக்கு இன்னும் பசி எடுக்க ஆரம்பிச்சது 1 to 2 ஹவர்ஸில் ஃபுல்னஸே வரதில்லை அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய மாத்திரைகள்லாம் GIP டார்கெட் பண்ணி நிறையா மருந்து மாத்திரைகள் வந்துருச்சு. இப்போ இது செகண்ட் மெக்கானிசம்.